Hey, hi everyone. This is Sayed. Welcome back to our channel. நான் உங்கள் தமிழன் சையத். இந்த வார்த்தையை சொல்லியே பல மாதங்கள் ஆகுது. என்னடா ரொம்ப நாளாக வீடியோ போடாதவன் திரும்ப வீடியோ போட்டிருக்கான் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, தேர் இஸ் அ ரீசன். நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலை அப்படின்றதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. நான் ஏன் இப்போ வீடியோ போட போகிறேன் அப்படின்றதுக்கும் ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். நான் ஏன் இப்போது யூடியூப்பில் இவ்வளோ நாள் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா, என்னோட ப்ரொஃபஷ்னல் க்ரோத்துக்காக நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும், நான் ஜெர்மனியில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் ஸ்டூடெண்ட் விசாவில் வரல. ஐம் நாட் ஸ்டூடெண்ட். பேசிக்காக நிறைய பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் ஜெர்மனியில் ஸ்டூடெண்ட்டாக இல்லை. நான் இங்கே ஐசிடி விசாவில் வந்த ஒரு பையன். ஸோ தமிழ் பையன் ஐசிடி விசாவில் ஜெர்மனிக்கு வந்திருக்கேன். நான் வந்து ஒரு 2 years 3 months கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் நான் வந்த கம்பெனி வந்துட்டு ஒரு சர்வீஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ ஆன்சைட் அனுப்பிச்சாங்க. 2 years நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு ஃபர்தராக 6 months தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்றது. நான் நினச்சேன் இன்னும் ஃபர்தர் 1 year நான் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்றது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பிகாஸ் ஆஃப் சம் பட்ஜெட் இஷ்யூ, ஸோ எனக்கு விசிபிலிட்டி வந்துட்டு 6 months தான் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. பட் நான் கிட்டத்தட்ட ஆஃப்டர் கம்மிங் டு ஜெர்மனி 6 மாதத்துக்கு அப்புறம் 1.5 வருஷமாக நான் வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கேன். பை த டைம் நான் 2 years இங்கே கம்ப்ளீட் பண்ணும்போது 1.5 வருஷம் வந்துட்டு நான் வேலை தேடிட்டு இருந்தேன். உங்களுக்கு தெரியும், இனிஷியல் 6 months நான் ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். நிறையா கண்ட்ரிஸ் போனது, லைக் சுவிட்சர்லாண்ட், அப்புறம் பாரிஸ், அப்புறம் நம்ம டிஃப்ரெண்ட் சிட்டிஸ்லாம் நிறையா சிட்டிஸ் போயிருக்கோம். நிறையா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இங்கே மெயினான சிட்டிஸ் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ்லாம் நம்ம எக்கச்சக்கமாக நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ டிசைடட் ஸ்டாப் எக்ஸ்ப்ளோரிங் பிளேசஸ், லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் அவர் ப்ரொஃபஷனல் க்ரோத். ஸோ இதுதான் வந்துட்டு நான் பிளான் பண்ணது. அதனால தான் என்னால் ஆக்டிவாக இருக்க முடியல யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும். ஸோ இதுதான் என்னோட ரீசன் ஃபார் நாட் போஸ்டிங் எனி வீடியோஸ் இன் யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம். இந்த 1.5 year நான் ட்ரை பண்ணதில் எனக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் கால் வரும். ஃபஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ணுவேன், செகண்ட் ரவுண்ட் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் ஜெர்மன் தெரியலன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் ஜெர்மன் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் கன்டினியூ பண்ண முடியல பிகாஸ் நிறையா பர்சனல் ரீசன்ஸ் இருந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் நான் ஜெர்மன் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஐ டிசைடட் டு ஃபோக்கஸ் ஆன் சர்ச்சிங் அ ஜாப் இன் ஜெர்மனி. நான் ஜெர்மன் இல்லாமல் தான் ஜாப் சர்ச் பண்ணேன். நம்மளுடைய கூகுள் சர்ச்சே வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப் இன் ஜெர்மனி அப்படின்ற ஒரு சர்ச் வந்துட்டு நான் அடிக்கடி பண்ணுவேன். அது எக்கச்சக்க ரேண்டம் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு அப்ளை பண்ணுறது. இந்த மாதிரி நான் நிறையா ஜாப்ஸ் கிட்டத்தட்ட அப்ளை பண்ணுறது தான், ஜாப்ஸ் அப்ளை பண்ணுறது தான் என்னுடைய வேலையாகவே சில டைம்லாம் நான் வச்சுருந்தேன், நிறையா சாட்டர்டே அண்ட் சண்டேஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் என்னோட ஆஃபீஸ் ஒர்க் மோஸ்ட்லி நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுமே வந்துட்டு இப்படின்றதில் கிடைக்கல. ஏன்னா ஜெர்மனியில் ஜாப் சர்ச் பண்ணுறது வந்துட்டு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான வேலை. அது நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஜாப் சர்ச் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப். உங்களுடைய அந்த பொறுமை இருக்குது பார்த்தீங்களா. நிறைய பேர் பல வருஷமாக ட்ரை பண்ணி வருவாங்க, சில பேருக்கு உடனே கிளிக் ஆகிடும். ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லக்குன்னு சொல்லி முடிக்கிறதுக்கு பதிலாக இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஹார்ட் ஒர்க் அண்ட் த ஸ்மார்ட் ஸ்கில் வாட் தே ஹேவ். ஸோ அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் போட்டு தேடுறாங்க அப்படின்றதுல இருக்குது அவங்க வேலை தேடுறப்போ. அது வந்து நான் நல்லா கற்றுக்கிட்டேன். ஜெர்மனியில் வேலை தேடுறது வந்துட்டு நான் சொன்னேன்ல, எக்கச்சக்க ரேண்டமாக நான் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். கிடைக்கிற பார்க்குற எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் போய் அப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட், ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு உங்களுக்கு டிப்ஸ் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக எப்படி ஜெர்மனியில் ஜாப் சர்ச் பண்ணணும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் சொல்கிறேன். அதுதான் கரெக்டுன்னு கிடையாது. பட் அது நான் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆச்சு ஜெர்மனியில் வேலை கிடைக்கிறதுக்கு. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கடைசியாக. பட் அது இந்த வீடியோவில் வருமானது நீங்கள் உடனே போய் பார்க்காதீங்க கடைசி எண்டுக்கு. அது மேபி இந்த வீடியோவில் இல்லாமல் அடுத்த வீடியோ கூட தனியாக கூட போடுவேன். ஸோ ஃபர்தராக அதை பாருங்கள், உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்துட்டு ஃபஸ்ட் நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது பார்க்குற உங்களுக்கு மேபி ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஒரு 20 நிமிஷம் வீடியோவாக இருக்கலாம். பட் எனக்கு வந்துட்டு இது ஒரு 1.5 வருஷம் ஆர் 1.25 வருஷம் எஃபர்ட்டு. ஸோ அதை நான் வந்துட்டு டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா. உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாரா அவன் உட்காந்து அவனுடைய இதெல்லாம் யாரா கேட்டால் எனக்கு எப்படி ஜாப் தேடணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ. இது வந்துட்டு என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த 1.5 வருஷம் கஷ்டப்பட்டு வேலை தேடினதில் ஸோ மெனி ரிஜெக்ஷன்ஸ். அப்ளை பண்ணி சில டேஸில் வந்துட்டு மெயில் வரும். இந்த ஒரு லைன் நோட் பண்ணிக்கோங்க, வி ரிக்ரெட் டு இன்ஃபார்ம் யூ தட் வி ஆர் அனேபிள் டு டேக் யூ ஃபார் திஸ் பொசிஷன் அப்படின்றது வந்துட்டு
கிட்டத்தட்ட எவ்வளவோ மெயில்ஸ் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. அது போக ஃபஸ்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க, கிளியர் ஆகும். செகண்ட் ரவுண்ட் கூப்பிடுவாங்க, கிளியர் ஆகும். தேர்ட் ரவுண்டு கூப்பிட்ருக்காங்க, கிளியர் ஆகும். பட் ஆனால் எனக்கு வந்துட்டு கடைசியில் ரிஜெக்ட் வரும். இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு. மோஸ்ட்லி நான் நிறைய கம்பெனிஸ் ஃபஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிடுவேன். செகண்ட் ரவுண்ட் போகிறப்போ டெக்னிக்கல் ஸ்கில்லில் கண்டிப்பாக நான் செலக்ட் ஆகி உள்ளே போயிடுவேன். அது வரைக்கும் வந்துட்டு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் அது இதுன்னு கொஞ்சம் அடி வாங்கும் நமக்கு. என்னோட ரெஸ்யூமில் பார்த்தீங்கன்னா A1 லெவல் அப்படின்னு போட்டிருப்பேன், பேசிக் A1 லெவல்னு. நான் A1 படித்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் அதில் ஃபோக்கஸ் பண்ணாதனால என்னால் பேசிக்கான இந்த இன்ட்ரோடக்ஷன் கூட ஜெர்மனில் என்னால் கொடுக்க தெரியாது. ஸோ அதனாலேயே மோஸ்ட்லி என்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். பட் ஐ டிசைடட் என்னால் ஜெர்மன் கற்றுக்கிட்டு வேலை தேடுற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. அதை நான் பண்ணணும்னா நான் இந்தியா போயிட்டு நான் பண்ணிட்டு வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுருந்தேன். பட் என்னால் நான் ஜெர்மனியில் இருக்கேன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எனக்கு ஒரு வேலை தேவை, நான் அந்த வேலை தேடுறேன், அது ஜெர்மன் ஸ்பீக்கிங் இல்லாமல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்ற அந்த ஒரு கோல்குள்ளே நான் வந்துட்டேன். இதுதான் நம்மளுடைய கோல் அப்படின்றது. எதை நான் பண்ணணும் அப்படின்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதை தவிர்த்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணு, ப்ளஸ் உன்னோட டெக்னிக்கல் ஸ்கில் அதில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜேடி எனக்கு எது சூட் ஆகுமோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதுதான் நமக்கு தேவை அப்படின்றது. பட் நீங்கள் கேட்கலாம், ஜெர்மன் B1 B2 போட்டிருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ண மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் பண்ணுவேன். பட் அதில் போட்டிருப்பாங்க ஜெர்மன் அட்லீஸ்ட் B2 மேண்டேட்ரி அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா அந்த ஜாபுக்கு நான் அப்ளையே பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு தேவை மேண்டேட்ரி, அதனால தான் அப்படி போடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நான் கண்டிப்பாக அப்ளை பண்ண மாட்டேன். பட் தேர் ஆர் சம் ஜேடி தே வில் மென்ஷன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஜாப் ப்ளஸ் ஜெர்மன் இஸ் ஆப்ஷனல் ஆர் ஆடட் அட்வான்டேஜ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக நான் அப்ளை பண்ணுவேன். அது போக சம்டைம்ஸ் ரேண்டமாக என்னோட ஸ்கில்ஸ் மேட்ச் ஆகிற ஜாப்ஸ்க்கும் அப்ளை பண்ணுவேன். ஸோ இட்ஸ் நாட் லைக் இதுதான் நான் அப்ளை பண்ணணும்னு கிடையாது. பட் என்னோட கோலில் நான் கரெக்டாக இருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜேடி வந்துட்டு நான் ஒன்று லிங்க்டின்லையோ இல்லை நான் வந்துட்டு ஒரு ஸ்டெப் ஸ்டோன்லையோ இல்லை ஒரு ஜிங்க்லையோ ஏதோ ஒரு ஆப்பில் நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அதுக்கு அந்த ஜாபுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுற ரெஸ்யூம் அண்டு கவர் லெட்டர் வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நான் பண்ணது. அண்ட் நார்மலாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணுறப்போ ஐ வில் பி ஹேவிங் காமன் ரெஸ்யூம் அண்ட் காமன் கவர் லெட்டர். ஸோ அதை நான் வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லா கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். பட் என்னுடைய ஸ்கில் வந்துட்டு இந்த ஜாபுக்கு மேட்ச் ஆகுது, பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா என்னுடைய அந்த ரெஸ்யூம் ஃபார்மெட்டே வந்துட்டு நான் உட்காந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றுவேன். கவர் லெட்டரும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி அந்த கம்பெனிக்கே நான் டேரெக்டாக அப்ளை பண்ணுற அளவுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கம்பெனிஸில் செலக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். பட் இன்னும் நான் டீட்டெயிலாக நான் நிறையா விஷயங்கள் யூஸ் பண்ணேன். பட் அதை வந்துட்டு இந்த வீடியோவில் சொன்னால் பெருசாக போகும். பட் ஹவ் ஐ காட் த ஜாப், ஏன் நான் இப்போ வீடியோ போட வந்திருக்கேன், என்னோடய பாஸ்ட் சொல்லிட்டேன் எதனால் வந்துட்டு நான் வீடியோ போடலை அப்படின்றது. பட் நான் ஏன் இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னா ஐ வாஸ் ஹேவிங் எ பிளான் டு கோ டு இந்தியா. நான் டிசைட் பண்ணிட்டேன், ஓகே நம்ம இந்தியா போக போகிறோம், வேலை கிடைக்கல, முடிஞ்சு சொல்லி முடிஞ்சு. ஓகே, ஃபைனலி ஐ டிசைடட் டு மூவ் டு இந்தியா. ஓகே, எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம், நமக்கு வேலையே கிடைக்கல, நிறையா கம்பெனிஸ் அப்ளை பண்ணி ஃபைனல் ரவுண்ட் போய் ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். சில பேர் சொல்லக்கூட மாட்டாங்க யூ ஆர் ரிஜெக்டன்னு. நான் வெயிட் பண்ணியிருக்கேன், ஓகே ஆஃபர் லெட்டர் வந்துடும் அப்படின்லாம். கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்ணி ஃபாலோ பண்ணி கேட்கும்போது தான் சாரி யுவர் ப்ரொஃபைல் நாட் செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண மாட்டாங்க சம்டைம்ஸ். ஸோ இந்த மாதிரிலாம் எனக்கு நடந்திருக்கு ஜெர்மனியில். அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக்கெண்ட் இன் ஜெர்மனி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே, இதுதான் நமக்கு லாஸ்ட் வீக்கெண்ட் இன் ஜெர்மனி. இதுக்கு அடுத்து வர்ற வெனஸ்டே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் இருந்துச்சு இந்தியாவுக்கு, ஃப்ராங்க்ஃபுட் டு இந்தியா. எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தாங்க என்னோட கம்பெனி சைடு. ஸோ எல்லாமே திங்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற வெக்கேட் பண்ணி எல்லா திங்ஸையும் குப்பையில் போட்டாச்சு. ஏன்னா இங்கே நம்ம தூக்கிட்டு தெரிய முடியாது. ஏன்னா இங்கே வேறு சிட்டி மாறதா இருந்தால் மேபி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போகலாம். பட் ஐ வாஸ் டிசைடட் டு மூவ் டு இந்தியா. ஸோ என்னால் எதுவுமே வந்துட்டு இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது. அவ்வளோ அந்த பொருட்கள் இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் யூஸும் கிடையாது, நமக்கு இந்தியாவிலேயே நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நிறையா ட்ரெஸ்ஸஸ் லைக் இந்த ஃப்ளீஸ் வச்ச ட்ரெஸ் இருக்கும், நம்ம இந்தியாவில் வந்து நம்ம போட முடியாது, நம்ம ஊர் வெயிலுக்கு போட முடியாது. பட் ஜெர்மன் வெதருக்கு நான் நிறையா ட்ரெஸ்ஸஸ் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஸ்ப்ரிங் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று, விண்டருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்று. ஸோ சம்மர் கிளாத் எனிவே வி கேன் யூஸ் இட் இன் இந்தியா. பட் இந்த விண்டர் கிளாத் அண்ட் ஸ்ப்ரிங்குக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு அடிக்கடி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். பட் எனக்கு வந்துட்டு லக்கேஜில் அதெல்லாம் கொண்டு வர்ற அளவுக்கு எனக்கு
பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை இந்தியா கொண்டு வரதுக்கு. ஸோ ஐ டிசைடட் டு த்ரோ. ஸோ நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி டஸ்ட்பினில் சில இது போட்டேன். ஓல்டு கிளாத்தை, சில இது நல்லா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற கிளாத்தை வந்துட்டு அந்த அந்த பழைய ட்ரெஸ்ஸுங்க நம்ம போட்டோம்னா அது ரீயூஸ் பண்ணிப்பாங்க, இல்லை ரீசைக்கிள் பண்ணி சம்திங் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் போட்டுட்டேன். அது வந்துட்டு நான் எப்போ டிசைட் பண்ணால் லாஸ்ட் வீக், ஏன்னா எனக்கு ஜாப் எதுவும் கிடைக்கல. ஐ டிசைடட் ஓகே தேர் இஸ் நோ ஃபீட்பேக் ஃப்ரம் எவ்ரி ஒன், நம்ம ஊருக்கு போதான் போகிறோம் அப்படின்ற மாதிரி நான் டிசைட் பண்ணிட்டேன். பட் அந்த ஃப்ரைடே வீக்கெண்டு, ஆக்சுவலாக ஃப்ரைடே வருது, சாட்டர்டே சண்டே வீக்கெண்டு, மண்டே நான் வந்துட்டு என்னோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே வித் மை கரண்ட் கம்பெனி. அதை முடிச்சதுக்கப்புறம் டியூஸ்டே நான் ட்ராவல் பண்ணி ஃப்ராங்க்ஃபர்ட் போவேன். வெனஸ்டே நான் அங்கேருந்து ஃப்ளைட் ஏறி இந்தியா வருவேன். ஸோ இதுதான் பிளான். ஓகே, ஸோ ஃப்ரைடே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பேக்லாம் பண்ணி ரெடியாக உட்காந்துட்டேன். ஈவினிங் ஒரு 4:30 மணி போல் கால் வருது. ஹாய் சையத், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு மேனேஜர் கால் பண்ணாங்க. நான் இந்த மாதிரி வெக்கேஷனில் இருந்தேன். ஸோ என்னால் சீக்கிரம் ஃபீட்பேக் கொடுக்க முடியல. வி டிசைடட் டு டேக் யூ இன் அவர் டீம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா சொல்கிறீங்க? நான் கேட்டேன், ஸோ ஆர் யூ டிசைடட் டு கிவ் அ ஜாப் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஆமாம், உங்களுக்கு வந்துட்டு நாங்கள் வேலை ஆஃபர் பண்ணுறோம், மண்டே யூ வில் கெட் ஆஃபர் லெட்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், டேக் யூர் 2 days அண்ட் தென் டிசைட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்க நீங்கள் வேலை கொடுத்தா போதுங்க அப்படின்ற நிலைமையில தான் இருந்தேன். ஐ வில் பி வெரி ஹாப்பி, மை ஃபேமிலி ஆல்சோ வில் பி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் சொன்னேன். அவங்களும் வந்துட்டு அவங்களும் சொன்னாங்க லைக் உங்களை வந்துட்டு நாங்கள் எங்கள் டீமில் எடுத்துக்கிறது வந்துட்டு யா வி ஆர் ஆல்சோ ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆஹா, என்னடா இது, நம்ம ஊருக்கு போகலான்னு எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்படி ஒரு ட்விஸ்ட்டு. அப்படியே வாழ்க்கை அப்படியே தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. இந்தியாவில் நான் கொஞ்சம் ஆஃபர்ஸ் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா எனக்கு இங்கே வேலை இல்லை. ஏன்னா நான் வேலை தேட ஆரம்பித்ததே வெறிகொண்டு நோட்டீஸ் பீரியடில் தான். நான் டிசைட் பண்ணிட்டேன், நம்ம வந்துட்டு நோட்டீஸ் பீரியடுக்குள்ளே போனால் மட்டுமே தான் நமக்கு ஒரு ஃபயர் கிடைக்கும். ஏன்னா என்ன மாதிரி ஆட்கள்லாம் எப்படின்னா, எனக்கு பேக்கில் ஃபயர் வச்சா மட்டும்தான் நான் வேலை செய்வேன். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நான். ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி ஆளுக்கு வந்துட்டு ஒரு 6 மாதம் என் கம்பெனியே டைம் கொடுத்தாலும் விசிபிலிட்டி, ஜானில் சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் 6 months யூ ஹேவ் அ விசிபிலிட்டி இன் ஜெர்மனி, ஆஃப்டர் தட் யூ ஹேவ் டு கோ பேக் டு இந்தியா, அங்கேருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் நினச்சிருந்தா அந்த 6 மாதம் வந்துட்டு இங்கே இருந்து ட்ரை பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம். பட் நான் வந்துட்டு ஒரு சோம்பேறின்றதுனால நான் என்ன பண்ணேன், பேப்பரை போடுவோம், ஜான்லேயே பேப்பரை போடுவோம், ஜான் எண்டில் பேப்பர் போட்டேன். 3 மாதம் நோட்டீஸ் பீரியடு, இங்கேயே சர்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 3 மாதத்தில் உனக்கு வேலை கிடைச்சா இங்கே இரு, கிடைக்கலையா ஊருக்கு போய்க்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 மாதம் அந்த நோட்டீஸ் பீரியடில் வெறி கொண்டு ஜெர்மனியில் மட்டும்தான் வேலை தேடுறோம், கிடைக்கலையா லாஸ்ட் 1 month இந்தியாவில் வேலை தேடலாம். ஏன்னா என்னோட ஆர்பி கார்டும் வந்துட்டு அந்த 14th May அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் இருந்துச்சு. அந்த 14th May வந்துட்டு என்னோட ஆர்பி கார்டு முடிகிற மாதிரி இருந்துச்சு. என்னுடைய நோட்டீஸ் பீரியட் வந்துட்டு அந்த ஏப்ரல் எண்டில் முடிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் அது பிளான் பண்ணிட்டேன், நமக்கு வேலை கிடச்சா இங்கேருந்து ப்ளூ கார்டு மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஊருக்கு போய்க்கலாம். தேவையில்லாமல் நம்ம எதுக்கு திரும்ப இந்த ஆர்பி கார்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அங்கே ஊருக்கு போகணும், அங்கே அது ஒரு 1008 வேலை நினச்சிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன், லூஸில் விட்டுட்டேன். நான் இப்போ நோட்டீஸ் பீரியடில் இருக்கேன், 2 மாதம் ட்ரை பண்ணேன், எந்த ஒரு சில கம்பெனிஸ் ஃபைனல் ரவுண்ட் வரைக்கும் போவேன், ரிஜெக்ட் ஆவேன், இதுதான் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி அப்புறம் நான் லாஸ்ட் 1 month இந்தியாவில் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன். ஐ காட் அ ஜாப் ஆஃபர் இன் 4 to 5 companies. கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க, லைக் தே வர் ரெடி டு ஷேர் த ஆஃபர் லெட்டர். 2-3 கம்பெனியில் எனக்கு ஆஃபர் லெட்டர் கையிலே வந்துடுச்சு. சில பேர் வந்துட்டு நான் ஜாயினிங் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு ஆஃபர் லெட்டர் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி நிலமையில நான் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி நான் இந்தியாலையும் பேக்கப்புக்கு எனக்கு வச்சுட்டு இருந்தேன். இப்போது ஜெர்மனியில் எனக்கு கிடச்சதும் ஐ ஸ்டார்டட் ரிஜெக்டிங் 1 by 1 பிகாஸ் என்னால் கையில் ஆஃபர் லெட்டர் இல்லை. இன்னும் வரைக்கும் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு, என் கையில் இன்னும் ஆஃபர் லெட்டர் இல்லை. ஜெர்மனியில் சொன்ன கம்பெனிக்கு அவங்க அந்த மேனேஜர் சொல்லி முடித்த மண்டேவே எனக்கு ஆஃபர் லெட்டர் வரும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க டைம் டேக்கிங் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் டேக்கிங் ஸோ மச் டைம். அவங்க சொல்லி எனக்கு 2 வாரம் முடிஞ்சு இப்போ நான் 3வது வாரத்தில் இருக்கேன், இன்னும் எனக்கு ஆஃபர் லெட்டர் வரல. எனக்கு ஆர்பி கார்டும் வந்துட்டு இந்த May 14th முடிய போகுது. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே நோட்டீஸ் பீரியட் முடிஞ்சு ஃபர்தராக ஒரு 14 days நான் வந்துட்டு இங்கே ஜெர்மனியில் இருக்க போகிறேன் வித்தவுட் ஜாப். ஸோ நான் இது வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். நான் கால் பண்ணி வீசா ஆஃபீஸர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்னுடைய லாஸ்ட் கம்பெனி, என்னுடைய கரண்ட் கம்பெனியோட இது வந்துட்டு நான் முடிச்சிட்டேன். நவ் ஐ எம் கெட்டிங் அ ஜாப் இன் ஜெர்மனி வித் லோக்கல் கான்ட்ராக்ட். அந்த லோக்கல் கான்ட்ராக்ட் எனக்கு கிடைக்குது, பட் ஆஃபர் லெட்டர் இன்னும் இல்லை. என்னால் இங்கே ஃபர்தராக இருக்க முடியுமான்னு கேட்டேன். தேர் இஸ் நோ ப்ராப்ளம், உங்கள் ஆர்பி கார்டு முடிகிற வரைக்கும், அதாவது இந்த 14 days நீங்கள் வந்து தாராளமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கும் அந்த ஆர்பி கார்டு வேலிடிட்டி வந்துட்டு 14 days தான் இருக்குது. அது ஃபார்ச்சுனேட்டாக அன்ஃபார்ச்சுனேட்டான்னு தெரில, பட் வாட் எவர் நமக்கு வந்துட்டு அந்த 14 days, எனக்கு வந்துட்டு அந்த 14 daysக்குள்ளே
எனக்கு ஆஃபர் லெட்டர் கிடச்சிச்சுன்னா என்னால் இங்கே இருந்து ப்ளூ கார்டுக்கு அட்லீஸ்ட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் என்னோட பிளான். ஓகேங்களா? ஸோ அந்த பிளான்லாம் நான் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கேன். இன்கேஸ் எனக்கு இங்கே ஆஃபர் லெட்டர் கொடுக்க டிலே பண்ணுறாங்க அப்படின்னா ஐ ஹேவ் டு ட்ராவல் பேக் டு இந்தியா பிஃபோர் 14 அண்ட் தென் நான் இந்தியாவிலேருந்து ப்ராசஸ் பண்ணி இங்கே வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கேன். பட் இது எந்த அளவுக்கு எனக்கு நடக்குது அப்படின்றது தெரியல. பட் என்னோட கரண்ட் ஸ்டேட் வந்துட்டு ஐ ஹாவ் அ ஆஃபர் இன் ஜெர்மனி வித்தவுட் ஹேவிங் ஆஃபர் லெட்டர் இன் ஹேண்ட். இந்த சுச்சுவேஷனில் இருக்கேன். நவ் ஐ எம் கெட்டிங் அ கால் ஃப்ரம் இந்தியா. அவங்க கேட்குறாங்க நீங்கள் ஜாயினிங் டேட் சொல்லுங்கள், பிகாஸ் April 29 வந்துட்டு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, லாஸ்ட் ஒர்க்கிங் டே முடிஞ்சிச்சு. நீங்கள் சொன்னீங்க 2 வீக் உங்களுக்கு வேணும், ஆஃப்டர் கமிங் டு இந்தியா 2 வீக்ஸ் உங்களுக்கு வேணும், நீங்கள் ஒரு வெக்கேஷன் எடுக்கிறதா சொன்னீங்க. ஸோ 3rd வீக் வரப்போகுது, நீங்கள் எப்போ ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ ஸ்டார்டட் ரிஜெக்டிங் டெலாய்ட், விப்ரோ, அதுக்கப்புறம் ஃபுஜிட்சு. நவ் ஐ ஹாவ் அ ஆஃபர் இன் பாஷ் ஆல்சோ. ஸோ இது போக கேப்ஜெமினி. ஸோ இந்த 5 கம்பெனியில் வந்துட்டு நான் ஆஃபர் வச்சிருந்தேன். எல்லா கம்பெனியும் நான் 1 by 1 ரிஜெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிகாஸ் தே ஆர் ஆஸ்கிங் மீ டு ஜாயின் ஆர் அக்செப்ட் த ஆஃபர் லெட்டர் அண்ட் அவங்க வந்துட்டு ரிமோட்டாவது ஜாயின் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எனக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் ஐ ஜாயின் த கம்பெனி நான் அகைன் நோட்டீஸ் பீரியட் 3 மாதத்துக்கு அங்கே சர்வ் பண்ணணும். ஸோ தட் இஸ் நாட் அட் ஆல் குட். பிகாஸ் எனக்கு வந்துட்டு நான் ஜெர்மனி வரணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோட எய்மே பார்த்து, என்னோட கோலே வந்துட்டு கொஞ்ச நாள் நான் வச்சுருந்தது வந்துட்டு எப்படியாவது ஜெர்மனியில் ஆஃபர் வாங்கணும் அப்படின்றது தான். எனக்கு இந்த கடைசி மூமெண்ட்டில் இந்த ஆஃபர் கிடச்சனால நவ் ஐ ஸ்டார்டட் ரிஜெக்டிங் ஆஃபர் இன் இந்தியா. இது வந்துட்டு நான் பண்ணுறது நல்லதா கெட்டதான்றது எனக்கு நிஜமாக தெரியல. ஏன்னா எனக்கு வந்துட்டு ஒரு HR வந்துட்டு இமெயில் மூலமாக தான் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட் அதை வச்சுட்டு நான் ஆஃபர் லெட்டர் இல்லாமல் எனக்கு எப்போ ஆஃபர் லெட்டர் வரும்னு கூட தெரியாமல் நவ் ஐ ஸ்டார்டட் ரிஜெக்டிங் ஆஃபர்ஸ். ஸோ இந்த ஃபேஸ் வந்துட்டு எத்தனை பேர் நீங்கள் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் எனக்கு வந்துட்டு இந்தியாவில் ஜாப் வாங்குறதுக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஜெர்மனியில் ஒரே ஒரு ஜாப் வாங்கியிருக்கேன், அதுக்கும் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த கஷ்டப்பட்டு வாங்கின ஜாபை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுற வழி வந்துட்டு எனக்கு ரொம்ப பெயினாக தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒவ்வொரு இன்டர்வியூவும் வந்துட்டு நம்ம இந்த ஜெர்மன் ஊருக்கு ஏர்லி மார்னிங் 5:30 6:30 நான் உட்காந்து அட்டன் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் நம்ம ஊர் டைமுக்கு வந்துட்டு ஒரு 9 o'clock 10 o'clockன்ற மாதிரி இருக்கும். அவங்க மார்னிங் வந்துட்டு ஸ்லாட் சொல்லுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஏர்லி மார்னிங்காக இருக்கும். 5:30 6:30 நான் உட்காந்து எந்திரிச்சு ஃபார்மல்ஸ்லாம் போட்டுட்டு உட்காந்து நான் அட்டன் பண்ணி தான் இந்த மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்துட்டு எனக்கு அட்லீஸ்ட் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்தியாவில். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் த பேக்கேஜ். நான் இந்தியாவில் கொடுக்குற கம்பெனிஸ் பேக்கேஜை வந்து பேச ஆரம்பித்தேன். அந்த கம்பன்சேஷன் வந்துட்டு ஒவ்வொரு கம்பெனி கூட கம்பேர் பண்ணி நான் அவங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த கம்பெனி எனக்கு இவ்வளோ தராங்க, நீங்கள் கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசி ஓரளவு ஒரு குட் பேக்கேஜுக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன். இந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்த எனக்கு தான் இப்போ இந்த வேலை கிடச்சிருக்கு ஜெர்மனியில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் வந்துட்டு எனக்கு கோ த்ரூ பண்ணுறது வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலும் சம்டைம்ஸ் ஐ ஃபெல்ட் ஹாப்பி. நம்மளால் ஒரு ஜெர்மனிலையும் ஒரு ஜாப் ஆஃபர் வாங்க முடியுது, இந்தியாவிலையும் நம்மளால் வாங்க முடியுது. அட்லீஸ்ட் டெக்னிக்கலி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கோம், அட்லீஸ்ட் நம்மளால் ஒரு ஜாப் வாங்க முடியுது அப்படின்றத வந்துட்டு நான் வந்துட்டு என்னையே நான் கன்வின்ஸ் பண்ணிப்பேன். இந்த மாதிரி கோ த்ரூ நீ பண்ணுற டேஸ் எல்லாமே ஒன் டே உனக்கு வந்துட்டு யூ வில் கெட் பெய்ட் ஆஃப் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு என் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளையுமே வந்துட்டு நான் அப்படி தான் கடந்துக்கிட்டு இருக்கேன். நான் அந்த ஜெர்மன் ஆஃபர் லெட்டருக்கு வெயிட் பண்ணாத நாளே கிடையாது, என்னோடய இமெயில் செக் பண்ணாத நிமிஷங்களே கிடையாது. ஒவ்வொரு டைமும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுற பேஜ் பார்த்தீங்கன்னா அவுட்லுக்காக தான் இருக்கும். அடிக்கடி உட்காந்து சும்மா ரீஃப்ரெஷ் பண்ணி அது எனக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கோ த்ரூ பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. பட் ஃபார் மீ திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் கிராஜுவேஷன் நான் வந்துட்டு ஒரு இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி பேர் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஃபோசிஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்குள்ளே வந்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். இன்ஃபோசிஸ் வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனி. அவங்களால தான் எனக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. அந்த கம்பெனினால தான் எனக்கு ஒரு நல்ல லைஃப் கிடச்சிருக்கு இங்கே ஜெர்மனியில். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். எனக்கு வந்துட்டு ஒரு 6.5 years வந்துட்டு நான் இன்ஃபோசிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 6 மாதம் ட்ரைனிங் பீரியட் இன் மைசூரில் ஆல்ரெடி படிக்கிறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி ஒன் லவ் மைசூர் கேம்பஸ். ஸோ அதில் நானும் ஒரு பறவை. அந்த ஒரு மைசூர் கேம்பஸில் இருந்து வளர்ந்து வந்த ஒரு பையன் தான் நானும். ஸோ எனக்கு மைசூர் கேம்பஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த கேம்பஸ்லேருந்து ஜம்ப் அடித்து ஹைதராபாத் போய் அப்புறம் பெங்களூர் வந்து அப்புறம் பெங்களூர் டு ஜெர்மனி. ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு 5-6 வருஷம் வந்துட்டு நான் இன்ஃபோசிஸ்லேயே நான் வளர்ந்தனால ஐ ஹாவ் ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்குது அந்த கம்பெனி கூட. நான் அந்த கம்பெனியோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு காரணமும் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபஷனல் க்ரோத்தை வந்துட்டு நான் இங்கே ஃபர்தராக ஜெர்மனியில் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு நான் இந்த டிசிஷன் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது வந்துட்டு என்னோடய ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஆஃபர் கிடைக்குமா கையில். நான் ஜெர்மனியில் இருக்கும்போதே கிடச்சிச்சின்னா இங்கே என்னால் வீசா ப்ராசஸ் பண்ணிட முடியுமா இந்த ஷார்ட் டேர்மில் அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் எனக்கு இருக்குது. இன்கேஸ்
எனக்கு இங்கே கிடைக்கல ஜாப் ஆஃபர், நான் இங்கே இருக்கும்போதே கிடைக்கல அப்படின்னா நான் இந்தியா போனதுக்கப்புறமாவது எனக்கு கிடைக்குமா, கிடச்சி நான் இந்தியாவில் ப்ராசஸ் பண்ணி நான் இந்த கம்பெனி வந்து சேருவேனா அப்படின்றது வந்துட்டு அது ஒரு கொஸ்டின் இருக்குது. இன்கேஸ் எனக்கு இந்த ஜாப் ஆஃபர் லெட்டரே வரல அப்படின்னா நான் இந்தியாவில் வாங்கி வச்ச ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டே வந்திருக்கேன். நவ் ஒரே ஒரு ஆஃபர் மட்டும் எனக்காக ஹோல்ட் பண்ணி நான் வைக்க சொல்லியிருக்கேன். அந்த ஹெச்ஆர் கிட்ட ரொம்ப பேசி அவங்க எவ்வளோ நாள் ஹோல்ட் பண்ணி வைப்பாங்கன்றது எனக்கு தெரியல. இன்கேஸ் நான் அதை ரிஜெக்ட் பண்ணாலும் எனக்கு வந்துட்டு இங்கே ஆஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் நான் ரிஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இங்கே ஆஃபரே கையில் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணேன்னா அது எனக்கு திரும்ப ஒரு வழியாக தான் இருக்கும். ஸோ என்னோடய கஷ்டம் எப்படின்னா, கையில் வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறாங்க உங்களுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பட் அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த ப்ரூஃபு நீங்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையில் ஓகே அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்றத நினச்சிட்டு நம்ம ரிஜெக்ட் பண்ணுற ஒவ்வொரு கம்பெனிஸ் இந்தியாவில் வந்துட்டு எனக்கு பர்சனலாக ஐ ஃபெல்ட் வெரி பேட். ஒவ்வொரு கம்பெனி நான் ரிஜெக்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு நான் கொடுத்த வாக்கை வந்துட்டு நான் மீறுற மாதிரி தான் நான் பார்த்தேன். பட் இது வந்துட்டு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா, இது வந்துட்டு நார்மல், ஹெச்ஆருக்கு வந்துட்டு இதெல்லாம் நார்மல். உன்னை மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க, நிறைய பேருக்கு நிறைய பேர் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க, அதில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுவாங்க, மீதி இருக்கிறவங்களாம் அவங்க எடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் அவங்க சொன்னாங்க. பட் பர்சனலாக நான் ஒரு 6 வருஷம் நான் இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணதே கிடையாது. ஆஃப்டர் கிராஜுவேஷன் ஜெர்மனிலாம் இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணது தான் எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ஒர்க்காக இருந்துச்சு. ஓகே நம்ம இன்டர்வியூ வந்துட்டு ஜெர்மனியில் அப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு என்னடா எப்படி வேலை கிடைக்குன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதே வந்துட்டு எனக்கு புதுசு. அது நான் ஜெர்மனியில் தான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தேன். ஏன்னா கிராஜுவேஷன் முடிச்ச கையோட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அஸ் அ ஃப்ரெஷர் வந்துட்டு தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக ஒரு 6 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இன்டர்வியூ ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நான் இங்கே ஜெர்மனியில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஜெர்மனியில் கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இந்தியாலையும் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது நான் ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த விஷயங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நான் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்வியஸாக இது எனக்கு ஒரு மெமரிஸ். நான் என் லைஃப்பில் இந்த ஃபேஸ் நான் கோ த்ரூ பண்ணுறதை வந்துட்டு அட்லீஸ்ட் ஐ எம் டாக்குமெண்டிங். நான் என்னெல்லாம் நான் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத வந்துட்டு நான் டாக்குமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ப்ளஸ் உங்களுக்கும் வந்துட்டு இது ஒரு லைஃப் லெசனாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான எஃபர்ட்டை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. டெஃபினெட்லி உங்களுக்கு அது வந்து சேரும். அதில் வந்துட்டு எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. யூ வில் கெட் இட். ஸோ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ வாண்ட். கண்டிப்பாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி ஜாப் சர்ச் பண்ணேன் ஜெர்மனியில் அப்படின்றத வந்துட்டு கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது போக இந்தியாலையும் வந்துட்டு நான் ஜாப் சர்ச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக நான் அதுக்கும் ஹவு டு சர்ச் ஜாப் இன் இந்தியா அப்படின்றதையும் வந்துட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு ஜெர்மனியில் இன்டர்வியூ கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். பேசிக்காக இந்தியாவில் கொடுத்த இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு லைக் கிராஜுவேட் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, ஜெர்மனி வர ஆசைப்படுறீங்க அப்படின்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ரொஃபஷனலுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் என்னால் உங்களோட கோலை ஃபுல்லாக என்னால் சப்போர்ட் பண்ண முடியலனாலும் நான் கொடுக்குற ஒரு 1-2 பாயிண்ட் ஆச்சு அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய நீங்கள் எதை நோக்கி போயிட்டுருக்கீங்களோ கண்டிப்பாக அது நடக்கணும்னு வந்துட்டு கண்டிப்பாக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு ப்ரே பண்ணுங்கள், உங்களுக்கும் ப்ரே பண்ணுங்கள். ஸோ லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மற்றவங்களும் கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக அதை அடைஞ்சிருவீங்க. ஈவன் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இந்த யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்கள் ஏதோ ஒரு கோலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பட் உங்கள் கோல்லேருந்து நீங்கள் பிரேக் எடுக்கிறக்காண்டி இதை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட டைம் கன்சியூமிங் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் இதுக்கு ஒதுக்கிக்கோங்க. சோசியல் மீடியாவுக்கு மேபி ஒன் டேக்கு வந்துட்டு என்னால் 1/2 hour 1 hour தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் மட்டும் சோசியல் மீடியா யூஸ் பண்ணுங்கள். ரெஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய கோலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களால் அதை ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ அதுதான் நான் வந்துட்டு சொல்ல விரும்புகிறது. எனிவே, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கம்மிங் இன் நெக்ஸ்ட் வீடியோ ஃபார் சர்ச்சிங் அ ஜாப் இன் ஜெர்மனி. லவ் யூ ஆல். ஓகே, டாட்டா, பை பை, see you, all the best.